ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன அப்படின்னா நான் ஷாப்பிங் பண்ணேன், அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நான் ஒரு ப்ராடக்ட் ஏதாவது வாங்கிட்டு அதுக்கான ரிவ்யூ சொல்லுவேன். இந்த வாட்டி 3 ட்ரெஸ் தான், மொத்தமாக 3 செட்டு எடுத்துகிட்டு அதுக்கான ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஆல்ரெடி ஒவ்வொரு ப்ராடக்டாக ஒவ்வொரு நாள் தான் வந்துச்சு. எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் லைட்டாக ஓப்பனிங் வீடியோ எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சினா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே பார்க்க முடியும். வாங்க நம்ம இப்போ குர்த்திலாம் எப்படி இருக்குது, செட்டாக எடுத்திருக்கேன்னா தனித்தனியாக எடுத்திருக்கேன்னா என்ன மாடல் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 குர்த்தி வாங்கியிருக்கேன். 2 மீஷோவில் வாங்கினது, 1 ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. எல்லாமே இப்போ கொஞ்சம் கண்ணாடி பேப்பர் மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு உள்ளேயே குர்த்தி இருக்கிறது நமக்கு ஓப்பனாகவே தெரியுது. இந்த மாதிரி கவரில் கொடுக்குறது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பிங்க் கலர் குர்த்தி பார்க்கலாம். இந்த வாட்டி எல்லாமே லைட் கலரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் வீட்டுக்காரங்க கொஞ்சம் லைட் கலரில் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாட்டி பிங்க் கலர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கழுத்தில் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க, நல்லா காட்டனில் தான் இருந்தது. இது காதி காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேண்ட்டுமே நல்லா கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தது. கொஞ்சம் எலாஸ்டிக்ஸ் டைப் சொல்லுவோம்னா அந்த டைப்பில் தான் இருந்தது. காட்டனில் நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டில் 2 பட்டன் வேறு கொடுத்துருந்தாங்க. இதோட விலை நான் எவ்வளோக்கு வாங்கினேன், 223 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இது நல்ல ஆஃபரில் இருந்து நான் இதுக்கு கோட் நம்பர், இதுக்கு ரேட் நான் எவ்வளோ வாங்கினேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கோட் நம்பர் போட்டு சர்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சுன்னா வாங்கிக்கோங்க. இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். நான் எனக்கு வாங்கி ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. ஃப்ளிப்கார்ட்டில் இது ஷாப்ஸே அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் கம்மி ரேட்டில் வாங்கினது. இதுலேயுமே எனக்கு 50 ரூபா ஆஃபர் கிடச்சிது. எப்படின்னா ஒரு குர்த்தி அதுலேருந்து எனக்கு 50 ரூபா ஆஃபருங்க முடிச்சு எனக்கு நல்ல ப்ராஃபிட் இருந்தது இதில். ஸோ இது ஒரு மாதிரி சகாரா மாடல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி. பேண்ட் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பவுடர் டைப்பில் இருக்கிற மாதிரி ஒரு டைப்பு. ஆல்ரெடி நான் ஒல்லியாக இருக்கனால இந்த மாதிரி வாங்க மாட்டேன். சரி இந்த வாட்டி ஒரு நியூ ஸ்டைலில் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா லைட் க்ரீன் கலரில் டாப்பு. அதுக்கப்புறம் துப்பட்டா ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. மிஞ்சி போனால் இந்த இதோட ரேட்டே ஒரு 50 ரூபா தான் இருக்கும். அப்போ நான் இந்த குர்த்தி வாங்க முடிச்சு எனக்கு 291 ரூபா கிடச்சிது. 350 ரூபாய்க்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் ஒரு 35 ருபீஸ் எனக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சி அதுலேருந்து எனக்கு 291 ரூபா கிடச்சிது. இப்போ இதோட ரேட்டு கூடயுமே இருக்கலாம். நான் உங்களுக்கு கோட் நம்பர் கொடுக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்தா இதுலேயும் எலாஸ்டிக் டைப் தான். கொஞ்சம் லாங் அந்த இது பேண்ட்டே கொஞ்சம் லாங்காக நியூ ட்ரெண்டாக இருக்குது. கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் நல்லா ஃபேன்சியாக அழகாகவே இருக்கலாம். ஸோ இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்து நான் இது இன்னும் வியர் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி புதுசாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக பிடிச்ச ஒரு குர்த்தி இது தான். பிளாக் கலர். என்னென்னா என் வீட்டுக்காரங்களுக்கு பிளாக் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். சரி நம்ம ஒரு குர்த்தி போட்டலாம் அப்படின்னு போட்டேன். இது நம்ம ஜார்ஜெட் கிளாத் சொல்லுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் கட் மாதிரி ஒரு 3 இது கீழே கவுன் மாதிரி மாடலில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்து. முன்னாடி கொஞ்சம் ஒர்க்குமே இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு என்னென்னா 326 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இதோட ரேட்டே 450 ரூபாக்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டிஸ்கவுண்ட் நிறையா இருந்தது. எனக்கு காயின்ஸ் கொஞ்சம் இருந்து அதை வச்சு யூஸ் பண்ணி வாங்கினேன். இப்போ இதை நான் வச்சு காமிக்கிறேன். கொஞ்சம் லாங்கில் தான் வச்சுருக்கேன், அப்போ தான் ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம வியர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் கவுன் சைஸ்லேயே இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. நான் இன்னும் இதை ஸ்டிச் பண்ணல. ஸ்டிச் பண்ணாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது நல்ல ஒர்த்தான ப்ரைஸ் தான். 326 ரூபாய்க்கு இந்த மாதிரி குர்த்தி கிடைக்காது. ஸோ இது என்னோட ஓன் ஒப்பீனியன் தான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த க்ரீன் கலர் வாங்கியிருந்தேன், அதையுமே சும்மா தான் நான் வச்சு காமிக்கிறேன். லாங்கில் இருந்து லைட் க்ரீன் தான். அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஷால் எல்லாமே வச்சு பார்க்க முடியல. கொஞ்சம் இது ஒரு நியூ ட்ரெண்ட் மாடல் மாதிரி இருக்குது. இது உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் கலர் விரும்புகிறவங்க, அதேமாதிரி ஆஃபீஸ் ஒர்க்லாம் போகிறவங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா மெயினாக ஆஃபர் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஆஃபர் என்ன இருக்குதோ அதை வச்சு பார்த்து தான் வாங்குவேன். நீங்களுமே அதே மாதிரி எப்போவுமே ஆஃபர் இருக்கான்னு பாருங்கள். இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் நான் வியர் பண்ணிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. லைட் கலர் தான், ஆனால் அழகாக இருந்தது. 200 ரூபாய்க்கு மேலே மிஞ்சி போனால் ஒரு 250 ரூபாய்க்கு நம்ம இந்த மாதிரியான செட் எடுக்கும் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். பேண்ட்டுமே நல்லா ஃபேன்சியாக இருந்தது. ஸோ நான் எனக்கு எம் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக இருந்து. வேணால் கொஞ்சம் ஹேண்டு மட்டும் வேணால் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ கொஞ்சம் லூஸாகவே போடுறதுனால எனக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம கண்டினியூஸாக வீடியோ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே பார்த்துருப்பீங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப நல்லாவே இருக்குது. அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் காதி காட்டன், அது மீஷோவில் வாங்கினது. அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் ஷாப் சேலில் வாங்கினது. அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் கலர் ஃபுல் குர்த்தா லென்த்தாக இருந்துச்சுல்ல, அது மீஷோவில் வாங்கினது. அதுக்கு கோட் நம்பர், அதுக்கு ரேட் நான் அந்தந்த குர்த்தாக்கு கீழே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதில் ஏதாவது
வாங்கும்போது பார்த்து வாங்க. நான் வாங்கும்போது கொஞ்சம் விலை கம்மியாகவே இருந்தது. ஸோ நான் விலை வந்து அப்பப்போ ஆஃபர் ஏதாவது கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குவேன். நீங்களும் அந்த கோட் நம்பர் சூஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு வேளை உங்களுக்கு இன்னும் 1 மாதம் கழிச்சு கூட அது நிறைய வந்து கம்மியாக கூட கிடைக்கலாம். அப்படி கிடைக்கும் போது பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு கம்ஃபர்டபுளான கலர் எல்லாமே பார்த்து வாங்கினேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நான் எல்லாமே இந்த வாட்டி வந்து கொஞ்சம் லைட் கலர் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் மும்பை தமிழச்சி. பாய் பாய்.